ரோகிணி ரவுடிட்ட சகாசம் வச்சதுனால நம்ம விஜயாவுக்கு தெரிஞ்சு சீக்கிரமே மாட்டணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா முத்துட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவங்க 2 பேரும் பாருங்கள் எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ அன்பாகவும் எவ்வளோ பண்பாகவும் எவ்வளோ அந்நியமாக இருக்கிறாங்க அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நமக்கும் ரொம்ப அம்மா அப்பா மாதிரி ரொம்ப அந்நியமாக தான் பழகுறாங்க, ரொம்ப பாசமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு முத்து மீனாட சொல்கிறாங்க. சொன்னோன்னே மீனா அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்களே, எப்போ கூப்பிட்டு வரீங்க? இந்த வாரத்தில் எப்படி 2 நாளில் வரவேன்னு சொல்லியிருக்காங்க மதிய உணவுக்கு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த மலேசியாவில் ரோகிணியுடைய அப்பா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி இவங்ககிட்ட டீட்டெயிலாக விசாரிப்போம். விசாரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம ரோகிணியோட அப்பாவை பற்றி ஜெயிலுக்கு இவங்க பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கிறதுனால எப்படியும் இவங்க மூலியமாக கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு முத்து மீனாட சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம அம்மா அப்பா எல்லாரும் முன்னாடி வச்சு பேசினோம்னா இவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முத்து மீனாட சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கூப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லபடியாக நல்லா சமைச்சு அவங்களுக்கு நல்லபடியாக கவனிச்சிருவோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாரு முத்து, அந்த மலேசியா தம்பதிகள் அவங்க வந்து மலேசியாவிலேருந்து வராங்கப்பா. இவங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து பார்லம்மாவோட அப்பாவும் அங்கே ஜெயிலில் தானே இருக்காங்க, இவங்கள மூலியமாக அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம், இவங்க வந்து பெரிய கோடீஸ்வரவங்க அப்படின்னு முத்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஓகேப்பா, அவங்கள கூப்பிட்டு வாப்பா, நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு அன்பாக நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு உதவி செஞ்சால் என்றைக்கும் அவங்க நம்மளுக்கும் உதவியாக இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம அண்ணாமலையும் சொல்கிறாரு. உடனே முத்தும் கூப்பிட்டு வராங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிக்கு புளியை கரைக்குது. என்னடா இவங்க மலேசியாவிலேருந்து இங்கே வந்தால் நம்மளாம் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு மலேசியாக்காரங்களை எப்படியா நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ளேயும் நம்ம முத்து மதியம் போய் கூப்பிட்டு வந்துருந்தாரு. கூப்பிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து ரூமில் இருக்காங்க. இந்த சைடில் விஜயா மலேசியாவிலேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரோகிணியுடைய அப்பாவை பற்றி கண்டிப்பாக வெளியே கொண்டு வரதுக்கு இவங்க மூலிமா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விஜயா பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டணும்னா இந்த மலேசியா மூலிமா இவங்க வச்சு மலேசியா போய் அவங்க அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு விஜயாவும் நினைக்கிறாங்க. ரோகிணிகிட்ட போய் சொல்கிறாங்க அன்பா, அவங்க வந்த பிறகு உங்கள் அப்பாவை பற்றி சொல்லி இவங்க மூலியமாக உங்கள் அப்பாவை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணி திடீர்னு ஒரு மைண்டில் ஒரு திட்டத்தை யோசிக்கிறாங்க. ஐயோ, அப்பாவும் கிடையாது, நமக்கு அம்மாவோ வேறு இடத்துல நம்ம வாடகை வீட்டில் அவங்கள உட்கார வச்சுருக்கோம், இது தெரிஞ்சதுன்னா அந்த விஜயா வந்து நம்மளை சும்மா விடுவாங்களா அப்படின்னு நம்ம ரோகிணி மண்டை ஃபுல்லாக அவங்களுக்கு குழப்பமாக ஓடிட்டுருக்கு. இதை வந்து எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தோன்னா அந்த திட்டிகிட்ட வந்து கண்டுபிடிச்சி இவங்ககிட்ட 30 லட்ச ரூபா வேறு வாங்க சொல்லியிருந்தோம், அதுக்கும் நம்மளால் முடியலை. இந்த ஆண்டிகிட்ட பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அது சந்தோஷமாக நம்மளை அன்பாக ஏற்றுக்கிடும். இப்போ மலேசியாக்காரங்க வந்து நம்மளை மாட்டி விட தான் போகிறாங்களோ அப்படின்னு ரோகிணிக்கு பயம் கொடுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முத்து வந்து அவங்கள கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்த பிறகு இவங்கள மீனாவும் அவங்களுக்கும் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்தோன்னே ரோகிணியை கூப்பிட்றாங்க விஜயா. உடனே ரோகிணி வெளியே வராங்க. வந்த பிறகு பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் உங்கள் அப்பா எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணாங்க, உங்கள் அப்பா எதனால ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்குறாங்க. ரோகிணி உடனே இதை கேட்டோன்னே தலை சுற்றி கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்த பிறகு பார்த்திங்கன்னா ரோகிணியை மனோஜி தண்ணி தெளித்து எழுப்புறாரு. எழுப்பி முடித்தோன்னே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. சேர்த்தோன்னே லைட்டாக அவங்களுக்கு ஏதோ மதியம் ஃபுல்லாக சாப்பிடவளுக்கு அதான் தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.